வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கடுகு குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க நம்ம கடுகு குழம்பு பண்ணலாம். இந்த கடுகு குழம்புல என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி தெளிவாக சொல்லணும். இன்றைக்கி என் வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி 4 தலைமுறை பார்த்தவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் அதை இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். நான் பொடி வெங்காயம் ஒரு 10 கான் எடுத்து உரித்து இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். 10 கான் வச்சுருக்கேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல் வெள்ளைப்பூண்டு தொலி உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி, ஒரு கொத்துக்கானு மல்லி, ஒரு 15 மிளகு, பொடி மிளகாய், சின்ன மிளகாய், பொடி மிளகாய் இருக்குது ஒரு 15. இது வந்து காஞ்ச மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 கான் வெந்தயம், ஒரே ஒரு தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு கடுகை பொரிச்சு எடுத்துருவோம். கடுகு நல்லா ரொம்ப தீயில வைக்காமல் லைட் தீயில வச்சு நல்லா கடுகை நல்லா எல்லா கடுகும் நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் பொரிஞ்சிருக்கிற மாதிரி பொரித்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதே சட்டியில் வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆமாம் 5 நிமிஷம் போல் நம்ம என்ன செய்யலாம், அந்த ஈரப்பதம், ஏன்னா வெங்காயத்துலேயும் வெள்ளைப்பூடையும் கண்டிப்பான முறையில் ஈரப்பதம் நமக்கு இருக்கும். அந்த ஈரப்பதம் இல்லாத அளவில் நம்ம வெறும் சட்டியில் போட்டு இதை கொஞ்சம் கிண்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதமானது என்ன ஆகும்னா அப்படியே இந்த ஈரமாக இப்படி உறிஞ்சிரும். நான் அதுக்கு பிறகு தான் கொஞ்சமாக இதில் நல்லெண்ணெய் சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம், நம்ம ஏற்கனவே வெங்காயம் வெறும் சட்டியிலே காஞ்சிருக்கு, ஒரு 2 நிமிஷம் போதும். இப்போ அதே கடாயில் தான் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ராலாம் எண்ணெய் ஊற்றலை, அதே கடாயில் தான் நம்ம எடுத்து வச்சு இந்த வத்தலையும் போட்டு அதுக்குள்ளே வதக்கிடுவோம். இது நல்லா இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தனியாக இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் அந்த மிளகாய், காஞ்ச மிளகாய், மிளகு, மல்லி அது கூட சேர்த்து இதை ஒரு நல்ல ஒரு 2 கிண்டி எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை சேர்ப்போம். இது என்னென்னா, இந்த பொம்பளை பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதவிடாய் வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு. இப்போ இது கூட நம்ம அடுத்தாப்புல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். அந்த டயத்தில் அந்த மாதவிடாய் வராமல் தவிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்தபோது வயிறு வலி வரும், அப்புறம் மாதம் ஒழுங்காக வராது. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கெலாம் இந்த மாதிரி கடுகு குழம்பு வாரத்தில் 2 நேரம் வச்சு கொடுத்தாலே போதும் பார்த்துக்கோங்க. நல்லா அந்த பிள்ளைங்களுக்கு கரெக்டான முறையில் கரெக்டான டேட்டுக்கு மாதவிடாய் வரும். அதே மாதிரி வயிற்றில் அல்சர் இருக்கிறவங்க, இப்போ நம்ம அந்த கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் இருந்துச்சு, அதிலே இந்த புளி மாத்திரம் தான், அதை மாத்திரம் போட்டு ஒரு 2 கிண்டி எடுத்துருவோம். ஏன்னா அதுலேயும் ஈரப்பதம் இருக்கும், ஈரப்பதம் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அதையும் 2 கிண்டி எடுத்துருவோம். அது நல்லா பொரிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுருக்குறோம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி கப்புக்கு மாற்றி அதை நல்லா மையாக ஒரு பேஸ்ட்டு பருவத்துக்கு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நமக்கு இந்த அல்சர் இருக்கிறவங்க, குடலை நல்லா புண்பட்டு ஓயாமல் வயிறு வலிக்கும் பார்த்துக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த கடுகு குழம்பு வச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் அந்த அல்சருங்கிறவங்களுக்கு எங்கேயுமே அந்த வயிறு வலி இருக்கிறவங்களுக்கு ஒரு வலி இருக்காது. அது மாதிரி நம்ம வாரத்தில் வச்சு கொடுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எண்ணெயை ஊற்றி ஜீரகத்தை போட்டு, சீரகம், அந்த 10 கானு வெந்தயம், இது நல்லா ஒரு கிண்டுவோம். அந்த எண்ணெயிலே நல்லா பொரியும்போது ஒரு மனம் வருது பாருங்கள், அப்படி ஒரு மனம். அந்த மனம் நல்லா ஸ்மெல்லு ஏற்றுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மனம். இப்போ இது கூட அந்த தக்காளி சேர்த்துக்குருவோம். தக்காளியை போட்டு நல்லா கிண்டி கொடுப்போம். இந்த தக்காளியினுடைய தண்ணீர், இதில் வந்து நமக்கு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இந்த கருவேப்பிலை நம்ம அதில் சேர்த்துருக்குறோம், அதனால் மணத்துக்காக இதில் ஒரு 2-3 கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்குருவோம். இந்த தக்காளியினுடைய தண்ணீர் வந்து வற்றினா தான் நல்லா வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறோம், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம். நம்ம தக்காளியில் தண்ணி வந்து வற்றினா மட்டும்தான் நமக்கு வந்து அது பார்த்தாலே ஒரு அழகாக தெரியும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்களா, இவ்வளோ அழகாக தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்து பார்த்திங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தால அந்த பேஸ்ட் மசாலா அதை நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம எல்லா மசாலாவும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு இதை அந்த எண்ணெயிலே எல்லா பக்கமும் நல்லா அந்த மசாலா வந்து எண்ணெயிலே நல்லா வேகிற மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துடணும். இப்படி கிண்ட நல்லா மசாலா ஏற்கனவே நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அது போக இப்போ எண்ணெயிலே வதங்குறதுன்னா ஒரு மனம், அவ்வளோ ஒரு மனம். நம்ம மிக்ஸி கப்பில் இருக்கிறத கழுவி ஊற்றுறோம், எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு தண்ணி வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம், தப்பில்லை. எனக்கு இந்த பருவம் வந்து போதும். இது போக அந்த தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அதை நல்லா கிண்டி கொடுப்போம். நல்லா கிண்டி கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு லூஸ் வந்துடும், அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வரும். நம்ம இந்த அளவில் வரும்போது இறக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இந்த குழம்பு கிடையாது. இது வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம ஒரு கூட்டு மாதிரி வச்சு விரவி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது இருக்குமே தவிர இது ஊற்றிலாம் சாப்பிட முடியாத அளவுக்குலாம் வரும். நல்லா கட்டி கொடுத்து
நல்லா இறுகிவே இருக்கணும் குழம்பு. இது அப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த பெண்களுக்கு, அந்த மாதவிடாய் வர வேண்டிய பெண்களுக்கெலாம் இதில் வந்து வாரத்துக்கு 2 முறை வச்சு கொடுங்க. குழம்பு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த கதை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் 4 தலைமுறை பார்த்த ஒரு பாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பெண்கள், உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் வச்சு கொடுங்க. வாரத்துக்கு 2 முறை வச்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். தேங்க்யூ.